ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லா வகையான கீரைகளுமே நம்ம உடம்புக்கு நல்லது தான். அதுலேயும் இந்த மணத்தக்காளி கீரை சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரையை ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி சமைக்கலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வத்தல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை துருவி வச்சுருக்கேன். ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இலை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. நம்ம அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கையை வச்சு கூட அதை பிச்சு வச்சிடலாம். இப்போ கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லது. என்கிட்ட இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். கூடவே நம்ம வச்சுருந்த வத்தலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க கீரையை அதில் சேர்த்துடலாம். கீரையை சேர்த்துட்டு அதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். அதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும். அதுலேயே அது வெந்து வந்துடும். உங்களுக்கு அப்படி தண்ணி பத்தாமல் இருந்துச்சுன்னா லைட்டாக தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க. இதில் உப்பு நான் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன். அதனால் இதில் உப்பு எதுவும் நான் சேர்க்க போகிறதில்ல. இப்போ பாருங்கள், இந்த கீரை எல்லாமே நல்லா சுருங்கி ரொம்ப அளவு கம்மியாயிரும். அதிலே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். கீரை ரொம்ப சீக்கிரம் வெந்துருன்றதுனால ஒரு 10 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு இதை நம்ம இப்போ வேக வச்சிடலாம். இடையில நம்ம திறந்து விட்டு அதை வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி உங்களுக்கு சுத்தமாக வத்துற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு நீங்கள் கீரையை வேக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கீரை நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் சுத்தமாக வற்றிருச்சு. இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை அதில் சேர்த்துடலாம். இந்த கீரை கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால தான் இதில் நம்ம தேங்காய் சேர்க்குறோம். உங்களுக்கு ஓரளவு கசப்பு பிடிக்கும்னா இந்தளவு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இன்னும் அதிகமாக கூட நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான கீரை பொரியல் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம உடம்புல ரொம்ப ஹீட் இருந்துச்சுன்னா இந்த கீரை சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா வாயில் வயிற்றுலலாம் நம்மளுக்கு புண்ணு இருக்கும். அது எல்லாமே இந்த கீரை சாப்பிட்றதுனால ஆறிடும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு செரிமான பிரச்சனை இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய நன்மைகள் இந்த கீரையினால் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த கீரையை எடுத்துக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.